எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒரு நாட்டோட மொத்த பொருளாதாரத்தையும் தீர்மானிக்கிற விஷயம் எதுன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் அந்த நாட்டோட எனர்ஜி ப்ரொடக்ஷன் தான். அதுலேயும் குறிப்பாக ஆட்டோமொபைல்ஸுக்கு தேவையான எனர்ஜி. இந்த எனர்ஜியை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். என்னதான் எனர்ஜியில் நிறையா டைப் இருந்தாலும் ஆட்டோமொபைல்னு வரும்போது அங்கே வர்றது மொத்தம் 3 டைப் தான். ஒன்று ஹீட், ரெண்டாவது ரொட்டேஷன் அண்ட் மூமெண்ட், மூணாவது எலக்ட்ரிசிட்டி. இதில் பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிளில் நம்ம ஹீட்டை யூஸ் பண்ணி இன்ஜினை ரொட்டேட் பண்ணி வண்டியை மூவ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் எலக்ட்ரிசிட்டி மூலமாக மோட்டரை ரன் பண்ணி அது மூலமாக வீலை சுற்ற வச்சு வண்டியை மூவ் பண்ணுறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த டைப்பில் ஹீட் எனர்ஜி தான் ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய எனர்ஜி, லோ கிரேட் எனர்ஜின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிசிட்டி தான் ரொம்ப ஹை கிரேட் எனர்ஜி. ரொட்டேஷன் அண்ட் மூமெண்ட் இதுக்கு இன்பிட்வீனில் வரக்கூடியது. ஸோ பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிளில் லோ கிரேடாக இருக்கக்கூடிய ஹீட்டை ஹை கிரேட் எனர்ஜியாக இருக்கக்கூடிய மூமெண்ட்டாக மாற்றுறோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஹை கிரேடாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை லோ கிரேடாக இருக்கக்கூடிய மூமெண்ட்டாக மாற்றுறோம். இதில் எந்த மாதிரியான எனர்ஜி கன்வர்ஷன் ஃப்யூச்சரில் லாங் ரன்னாக ஒர்க் ஆகும்னு கமெண்டில் சொல்லுங்கள்.